வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூன் 5ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 70ஆம் ஆண்டில் ஜெருசலேம் முற்றுகையில் டைட்டஸும் அவனது ரோம படையினரும் ஜெருசலேமின் நடுச்சுவர்களை தகர்த்தனர். 1832ஆம் ஆண்டில் லூயி பிலிப்பின் முடியாட்சியை கவிழ்க்க பாரிஸ் நகரில் கிளர்ச்சி முன்னெடுக்கப்பட்டது. 1849ஆம் ஆண்டில் டென்மார்க் முடியாட்சி அரசியலை ஏற்றுக்கொண்டது. 1851ஆம் ஆண்டில் ஹாரியட் பீச்சர் ஸ்டோவின் அடிமை முறைக்கு எதிரான அங்கிள் டாம்ஸ் கேபின் என்ற 10 மாத தொடர் வெளிவர ஆரம்பித்தது. 1873ஆம் ஆண்டில் சான்சிபார் சுல்தான் பர்கஸ் பின் சையது மிக பெரும் அடிமை வணிக சந்தையை பிரித்தானியாவுடன் செய்து கொண்ட உடன்பாட்டின் மூலம் முடிவுக்கு கொண்டு வந்தார். 1900 ஆண்டில் 2ஆம் பூவர் போரில் பிரித்தானியர் தென்னாப்பிரிக்காவின் பிரிட்டோரியாவை கைப்பற்றினர். 1915ஆம் ஆண்டில் டென்மார்க்கில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. 1916ஆம் ஆண்டில் முதல் உலகப் போரின் போது உதுமானிய பேரரசுக்கு எதிராக அரபு கிளர்ச்சி ஆரம்பம் ஆனது. 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் பல்கேரியா, ஹங்கேரி, ருமேனியா ஆகிய நாடுகள் மீது அமெரிக்கா போரை அறிவித்தது. 1946ஆம் ஆண்டில் சிகாகோவில் உணவுச்சாலை ஒன்று தீப்பிடித்ததில் 61 பேர் உயிர் இழந்தனர். 1956ஆம் ஆண்டில் இலங்கையில் சிங்களம் மட்டுமே எனும் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 1959ஆம் ஆண்டில் லீ குவான் யூ தலைமையில் சிங்கப்பூரின் முதலாவது அரசு பதவியேற்றது. 1967ஆம் ஆண்டில் 6 நாள் போர்களின் ஆரம்பத்தில் இஸ்ரேலிய வான்படையினர் எகிப்தின் மீது தாக்குதலை ஆரம்பித்தனர். 1968ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் அரசு தலைவருக்கான வேட்பாளர் ராபர்ட் எஃப் கெனடி லாஸ் ஏஞ்சலஸ் நகரின் உணவு விடுதி ஒன்றில் சுடப்பட்டு அடுத்த நாள் உயிர் இழந்தார். 1969ஆம் ஆண்டில் அனைத்துலக கம்யூனிஸ்டுகளின் மாநாடு மாஸ்கோவில் ஆரம்பம் ஆனது. 1981ஆம் ஆண்டில் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் 5 பேர் மிக அரிதான நுரையீரல் அழற்சியால் பாதிக்கப்பட்டது அறியப்பட்டது. இதுவே எய்ட்ஸுக்கான முதலாவது அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்வு ஆகும். 1983ஆம் ஆண்டில் ரஷ்யாவின் அலெக்சாந்தர் சூராவ் என்ற பயணிகள் கப்பல் உலினியாஸ் நகர தொடர்ந்து பாலம் ஒன்றில் மோதியதில் 100க்கும் அதிகமானோர் உயிர் இழந்தனர். 1997ஆம் ஆண்டில் காங்கோ குடியரசில் உள்நாட்டுப் போர் ஆரம்பம் ஆனது. 2003ஆம் ஆண்டில் பாகிஸ்தான், இந்தியா ஆகிய நாடுகளில் பெரும் வெப்பக்காற்று வீசியதில் வெப்பநிலை 50 டிகிரி சென்டிகிரேடை எட்டியது. 2009ஆம் ஆண்டில் பெரு நாட்டில் 65 நாட்கள் கலவரங்களின் பின்னர் பாதுகாப்பு படையினருக்கும் பழங்குடியினருக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலில் 31 பேர் கொல்லப்பட்டனர். 2015ஆம் ஆண்டில் மலேசியாவின் சபா மாநிலத்தில் 6 ரிக்டர் அளவு நிலநடுக்கத்தில் 18 பேர் உயிர் இழந்தனர். 2017ஆம் ஆண்டில் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை குலைப்பதாக குற்றம் சாட்டி 6 அரபு நாடுகள் பஹ்ரைன், எகிப்து, லிபியா, சவுதி அரேபியா, யமன், ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் உடனான உறவை துண்டித்தன. மேலும் ஜூன் 5ஆம் நாளானது டென்மார்க் நாட்டில் தந்தையர் தினமாகவும்
சீசல்ஸ் நாட்டில் விடுதலை நாளாகவும், ருமேனியா நாட்டில் ஆசிரியர் நாளாகவும், உலக சுற்றுச்சூழல் நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.